வணக்கம். இன்னைக்கு வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அதுல சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தியரி, வீஸ் தியரி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல்ல சென்ட் பண்றேன். ஜஸ்ட் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்டி நடத்தியிலேயுமோ அதற்கான நோட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்டலுக்கு வந்து சம் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி அல்லது ரெசிஸ்டன்ஸ் both are the same, ரைட்டா? இந்த ரெசிஸ்டிவிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு அப்போசிஷனா நடக்கும். இதுதான் which is something about ரெசிஸ்டன்ஸ் அப்படிமா, ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. அப்ப இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டல் பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து இல்லாம பண்ணிட்டோம்னா which is called சூப்பர் கண்டக்டர். அது எப்படி வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டலை வந்து நம்ம ஜீரோவா ஆக்கலாம்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி டிகிரிஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர். நம்ம ஒரு மெட்டலோட டெம்பரேச்சரை வந்து குறைச்சிக்கிட்டே வரும்போது அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே அதோட ரெசிஸ்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஜீரோ ஆயிரும். முன்னாடி அதாவது நார்மல் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மெட்டலுக்கு வந்து சம் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அப்ப அதோட டெம்பரேச்சர் நம்ம குறைச்சிக்கிட்டே வரும்போது பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆயிரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஆகும்போது பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஏ சூப்பர் கண்டக்டரா மாறிடுது. இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுக்கும் பேருமே பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம், சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற டேர்ம் யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா HK ஒன்னஸ், தட் இஸ் காமன்லி ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா டச்சுக்காரர். அவர் 1911 சூப்பர் கண்டக்டிவிட்டி அல்லது சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் எதுல கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங் பியூர்லி HG இஸ் நத்திங் பட் மெர்க்குரி. பியூரா இருக்கக்கூடிய ஒரு மெர்க்குரியை வந்து அதோட டெம்பரேச்சரை அதாவது 4 கெல்வினுக்கு கீழே என்ன பண்றாரு, கூல் பண்றாரு. அப்படி கூல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பியூரா இருக்கக்கூடிய மெர்க்குரி பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டரா மாறிடுது, ரைட்டா? அப்ப இந்த 4 கெல்வின் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே அதோட ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ ஆகுதுன்னு சொன்னோமா, அந்த டெம்பரேச்சர் தான் விச் கால்ஸ் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இங்க C அப்படிங்கிறதுனா கிரிட்டிக்கல், Tங்கிறதுனா டெம்பரேச்சர், அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அல்லது டிரான்சிஷன் டெம்பரேச்சர். இந்த சூப்பர் கண்டக்டர் இவர் கண்டுபிடிச்சதுனால 1913 வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்து கார்னர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இந்த ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கிராஃப்மே பாத்தீங்கன்னா நார்மல் கண்டக்டர், இது வந்து சூப்பர் கண்டக்டர். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதை காமிக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த படத்தை பார்த்தாலே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க, இதோட ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டெம்பரேச்சர் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம ரோ அதாவது ரெசிஸ்டிவிட்டி எடுத்துக்கணும். இப்போ நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ரெசிஸ்டன்ஸ், ஒரு மெட்டல் வந்து சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் இருக்கும்போது அதோட ரெசிஸ்டிவிட்டி பாருங்க சம் வேல்யூ இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கண்டக்டருக்கான ரெசிஸ்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சரோட கிராஃப். இது பாருங்க சூப்பர் கண்டக்டருக்கான டெம்பரேச்சர் விசஸ் ரோ கிராஃப். இப்ப பாருங்க நம்ம என்ன பண்றோம், டெம்பரேச்சர் வந்து குறைச்சிக்கிட்டே வரும். டெம்பரேச்சர் குறைக்க அதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ஆல்சோ டிகிரீசஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன் பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டி, அதாவது இம்பியூர்னா இம்பியூர் சூப்பர் கண்டக்டர். அதான இது வந்து பியூர் சூப்பர் கண்டக்டர். அதுனா என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப பாருங்க டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் சடனா வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து டிராப் ஆகுது. இதுக்கு பேர் தான் பியூர் சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறோம். இதே பாருங்க, நம்ம இந்த டெம்பரேச்சர் பாருங்க அப்படியே வந்து கிராஜுவலா டிகிரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் வந்து இம்பியூர் சூப்பர் கண்டக்டர் அப்படியும். அப்ப சடனா வந்து ஒரு டிரான்சிஷன் டெம்பரேச்சர்ல சடனா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படின்னா பியூர் சூப்பர் கண்டக்டர். கொஞ்சம் அப்படி மங்களா அப்படி வந்து இம்பியூர் சூப்பர் கண்டக்டர். சரி, ஒரு மெட்டலோட டெம்பரேச்சர் குறைச்சோம்னா சூப்பர் கண்டக்டரா மாறுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப அந்த மெட்டலுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி. ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ρ = m/ne²/τ. இதுல mங்கிறது மாஸ் ஆஃப் an எலக்ட்ரான், nங்கிறது டென்சிட்டி, ங்கிறது பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான், டோங்கிறது பாத்தீங்கன்னா கொலிஷன் டைம். அப்ப ஜெனரலா நமக்கு என்ன தெரியும், ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு மெட்டல் இருக்கு, அதாவது ஒரு நார்மல் கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டர்ல என்ன இருக்கும், there is a free electrons இருக்கும். அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கண்டக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அதோட கொலிஷன் டைம் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அதோட கொலிஷன் டைம் பாத்தீங்கன்னா 1 செகண்ட் வச்சுக்கலாம். இதே பாத்தீங்கன்னா இதுல தெர்மல் ப்ராப்பர்ட்டி, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதோட கொலிஷன் டைம் பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆகும். ஏன் பாத்தீங்கன்னா அதிகமான கொலிஷன் நடக்கும், ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடக்கும்.
ஏன்னா அதிகமான தெர்மல் அஜிடேஷன் நடக்கிறதுனால இதோட அதாவது இதனால பாத்தீங்கன்னா அதோட டைம், அதாவது கொலிஷன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வரும். 0.5 0 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்ப இதோட டெம்பரேச்சர் நம்ம குறைக்க தெர்மல் அஜிடேஷன் குறையும், அதனால கொலிஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கொலிஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டிவிட்டி குறையுது. அப்ப ஒரு உதாரணத்துக்கு டோஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட், அதாவது கொலிஷன் டைம் வந்து நம்ம இன்ஃபைனைட் எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இதுக்கு பதிலாக இன்ஃபைனைட் போட்டா என்ன வரும், 1/0. அப்ப 0 மேல கொண்டு போயிட்டு என்ன கிடைக்கும், ரோஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுது. அப்ப இதுதான் இதற்கான காரணம். அப்ப டெம்பரேச்சரை குறைக்க உள்ள இருக்கக்கூடிய தெர்மல் அஜிடேஷனால ஏற்படக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட், அதாவது கொலிஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகுது. கொலிஷன் டைம் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி வந்து 0 ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகிறதுனால கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரோஸ் ஈக்குவல் டு 0 புட் போட்டா என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் இன்ஃபைனைட். இதான் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி சூப்பர் கண்டக்டர். நெக்ஸ்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சூப்பர் கண்டக்டர்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, at room temperature rho of superconductor is higher than others. இப்ப சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல சூப்பர் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் கண்டக்டர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் ஆர் டிஸப்பியர். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நமக்கு தெரியும், தட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்ப இந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எல்லாமே வேனிஷ் ஆயிரும். தட் இஸ் டிஸப்பியர் டியூ டு தி ரோஸ் ஈக்குவல் டு 0, நோ ரெசிஸ்டன்ஸ். அதனால நமக்கு வந்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நடக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, சூப்பர் கண்டக்டர் இன் ரிவர்சிபிள் ஒன். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான், சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ரிவர்சிபிள் ஒன். ஏன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நமக்கு வந்து மீஷனர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, ஹீட்டிங் லாஸ் இஸ் 0. ஏன் ஹீட்டிங் லாஸ் இஸ் 0 அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரலா தெரியும் பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு I²R நமக்கு தெரியும். அப்போ R வந்து 0 ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங், அதாவது ரெசிஸ்டன்ட், அதாவது ரெசிஸ்டிவிட்டியே இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு என்னது, நோ லாசஸ் இன் தி சூப்பர் கண்டக்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன் பை தி ரிங் pi is equal to NH/2e. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சிக்ஸ்த் பாயிண்ட், சூப்பர் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் லாசஸ் இஃப் இம்பியூரிட்டி ஆடட் அண்ட் TC is changes. அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்ம வேற ஏதாவது மெட்டீரியல் கலந்து, அதாவது இம்பியூரிட்டி நம்ம ஆட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. பட் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகும். வேற மாசு உள்ள எலமெண்ட்டை சேர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வேற எலமெண்டோட மாசு நம்ம சேர்க்கும் போது என்னது, அதற்கான வேரியேஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஐசோடோபிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, that is TC is varied with isotopic mass. அப்ப அதோட வேற எலமெண்ட் நம்ம சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி மாறாது, TC வந்து வேரி ஆகும், டிரான்சிஷன் டெம்பரேச்சர் மட்டும் வேரி ஆகும். அப்ப இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கும் மாஸ்க்கும் உள்ள ரிலேஷன் பாருங்க, m⁴ into TC is equal to constant. இதுல பாத்தீங்கன்னா mங்கிறது மாஸ் ஆஃப் தி எலமெண்ட், ஆல்பாங்கிறது கான்ஸ்டன்ட். ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த ஆல்பாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.5 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அப்ப m⁴ into TC is equal to constant 1. அப்ப ஐசோடோபிக் எஃபெக்ட்ல வேற எலமெண்ட் நம்ம சேர்த்தாலும் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் மட்டுமே சேஞ்ச் ஆகுமே தவிர சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல் does not change. ரைட்? இந்த 8th பாயிண்ட்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் தி சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல். ரைட்டா? அந்த டாபிக்கான எக்ஸ்பிளனேஷனும் சேர்ந்து தான் இதுல இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா, அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி CV directly proportional to e power minus a TC/T. இதுல ஏங்கிறது கான்ஸ்டன்ட் 1. அப்ப specific heat capacity exponentially decreases with respect to TC. அப்ப TC increase ஆக என்ன மீனிங், இது எக்ஸ்போனன்ஷியலா specific heat capacity decrease ஆகுதுன்னு மீனிங். ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் 9th பாயிண்ட் பாருங்க, that is persistent current. persistent current என்ன மீனிங் அப்படின்னா, induced current in a superconducting ring not damped. அப்படின்னா இப்போ நீங்க நார்மலா ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் இன்டியூஸ்டு EMF நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட் லாசஸ், இட் டேம்ப்ஸ், அதோட கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டேம்ப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் இங்கே சூப்பர் கண்டக்டிங் ரிங், இது ஒன்லி இந்த ரிங். அப்போ சூப்பர் கண்டக்டிங் ரிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்படக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் சேஞ்ச், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன் ஓவர் தி இயர். நம்ம ஒரு பல வருஷம் கூட என்ன பண்ணலாம், அதோட கரண்டோட வேல்யூ என்னது சேஞ்ச் ஆகாது, தட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஒன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் எ பெர்சிஸ்டன்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் 11th பாயிண்ட் பாருங்க, destruction of superconductor. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா,
நம்ம ஒரு நார்மல் கண்டக்டர்ல அதாவது நார்மல் ஸ்டேட்ல இருந்து சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்துட்டோம். இது சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் போன பிறகு அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். இந்த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் தட் இஸ் மீஸ்னர் எஃபெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் தட் இஸ் மீஸ்னர் எஃபெக்ட். அதை இங்க கொடுத்துருக்க பாருங்க, தட் இஸ் மீஸ்னர் எஃபெக்ட். அப்ப மீஸ்னர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில அதாவது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மத்தியில நம்ம வைக்கும் போது பாத்தீங்கன்னா இட் எக்ஸ்பெல்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் which is called மீஸ்னர் எஃபெக்ட். இதான் பாத்தீங்கன்னா மீஸ்னர் எஃபெக்ட். அப்ப டிரான்சிஷன் டெம்பரேச்சரோட அப்ளை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா which expels the magnetic field which is called the மீஸ்னர் எஃபெக்ட். அப்ப இதே இது நம்ம டெம்பரேச்சர் அகைன் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா இட் அலோவ்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் வந்து என்னது பெனட்ரேட் ஆகி போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா மீஸ்னர் எஃபெக்ட்டை ஒபே பண்ணல, இது வந்து மீஸ்னர் எஃபெக்ட்டை ஒபே பண்ணுது. அப்ப ஒரு சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணுச்சுன்னா which is nothing but மீஸ்னர் எஃபெக்ட் அப்படிம்போம். இது அதை எக்ஸ்பெல் பண்ணல பெனட்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து மீஸ்னர் எஃபெக்ட்டை ஒபே பண்ணலாம்னு அர்த்தம். சரியா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்களா, எப்போ வந்து அது வந்து பெனட்ரேட் ஆகி போகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். அப்ப பாருங்க, அதற்கான ரிலேஷன் பாருங்க, HC equal to H0 into 1 minus TC by T the whole square. அப்ப HC என்னதுன்னா கிரிட்டிக்கல் ஃபீல்ட் அப்படிமாங்க. H0 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இனிஷியல். இதுல TCங்கிறது நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். Tங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர். அப்ப TC equal to TC, அதாவது TC equal to TC அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாருங்க. இங்க TC equal to TC போட்டோம்னா என்ன வரும், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், 1 வரும், 1 minus 1 0 ஆயிரும். அப்ப HC equal to 0 ஆயிரும். இப்ப இதே இது T equal to 0 அப்படின்னா HC is a maximum value, ரைட்டா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைப் 1 and டைப் 2 சூப்பர் கண்டக்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். டைப் 1 சூப்பர் கண்டக்டர்னா வேற ஒண்ணுமே கிடையாது, சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர் அப்படிம்பாங்க. டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஹாட் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1 and டைப் 2 சூப்பர் கண்டக்டருக்கான கிராஃப்ஸ் நம்ம இங்க போட்டுருக்கோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சூப்பர் கண்டக்டர் நம்ம எடுத்துருக்கோம், அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா இது வந்து என்ன பண்ணும், எக்ஸ்பெல் பண்ணும். இது பேர் என்ன சொல்லுவோம், மீஸ்னர் எஃபெக்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா இது வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HC, இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஃபீல்டு அப்படிமா. அப்ப டைப் 1 சூப்பர் கண்டக்டர்ல பாருங்க, நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா MH பிளாட். அப்ப MH பிளாட்ல பாருங்க, எம்ங்கிறது தட் இஸ் மேக்னடைசேஷன், ஹச்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ரைட்டா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ண பாத்தீங்கன்னா அதோட சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி என்னது, குறையுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க, தட் இஸ் மேக்னடைசேஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்ப என்னது, இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப நார்மலா இருக்கக்கூடிய இந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் பிகம்ஸ் ஏ நார்மல் கண்டக்டரா மாறதுக்காக போய்கிட்டே இருக்கு. அப்ப பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்க HC, தட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபீல்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சடனா பாத்தீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃபீல்ட் அப்படிம்பாங்க. அப்ப இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒபே தி மீஸ்னர் எஃபெக்ட். அப்ப கம்ப்ளீட்லி மீஸ்னர் எஃபெக்ட் இஸ் ஒபேஸ் பை தி சூப்பர் கண்டக்டர், அதாவது டைப் 1 சூப்பர் கண்டக்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, HE is a reversible one. அப்ப இதுக்கு அங்கிட்டு போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நார்மல் ஸ்டேட், இதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். இந்த HC இதுக்கு முன்ன உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்குது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா தட் இஸ் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா நார்மல் ஸ்டேட். டைப் 1 சூப்பர் கண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எலமெண்ட் வந்து அலுமினியம், மெர்குரி, லெட், மெக்னீசியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைப் 1 சூப்பர் கண்டக்டருக்கான. இது டைப் 2 சூப்பர் கண்டக்டர்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது வச்சிருக்கோம் HC, தட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபீல்ட். இதுல வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ண அதாவது சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்க அது வந்து இட் பிகம்ஸ் ஏ நார்மல் ஸ்டேட். அப்ப நார்மல் ஸ்டேட் பாருங்க சடனா வந்து நார்மல் ஸ்டேட்டா மாறிடுது. ஆனா இந்த டைப் 2 சூப்பர் கண்டக்டர்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா சடனா வந்து டிராப் ஆகாம லைட் அப்படியே வேரி ஆகி போய் ஃபைனலா வந்து நார்மல் ஸ்டேட்டா மாறுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா which is nothing but a type 2 சூப்பர் கண்டக்டர். அப்ப டைப் 1 சூப்பர் கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கும். டைப் 2 சூப்பர் கண்டக்டருக்கு ரெண்டு கிரிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா HC1 and HC2. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வந்து மேக்னடைசேஷன் அட்டைன் பண்ணிட்டு அகைன் பாருங்க அப்படியே குறைஞ்சிட்டே போகும். அப்ப இந்த HC பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃபீல்டு வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது பாத்தீங்கன்னா HC1, அதுக்கு முன்னாடி இருக்குது பாத்தீங்கன்னா HC2. இதான் இங்கதான் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்டா மாறிடும். ஆக்சுவலா சொல்ல போனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொன்னா தட் இஸ் vortex state அப்படிம்பாங்க. தட் இஸ் vortex state. அப்ப இதுல என்ன தெரியுது, டைப் 2 சூப்பர் கண்டக்டர் நாட் obeys the மீஸ்னர் எஃபெக்ட் கம்ப்ளீட்லி.
சரியா? இதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க. தட் இஸ் a alloy, நோபியம் அண்ட் சிர்கோனியம் alloys. சரியா? சரி, இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.